வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இங்கேயோ உலகத்துல ஈரான்ல நடக்கிற சில விஷயங்கள் எப்படி நேரடியா நம்ம பாக்கெட் பணத்தை பாதிக்குது. கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான், ஆனா வாங்க இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் வாங்க. ஈரானுக்கும் நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். பாக்குறதுக்கு ரொம்ப தூரத்துல நடக்கிற விஷயம் மாதிரி தோணலாம், ஆனா இதோட தொடர்பு ரொம்பவே நேரடியானது. அது எப்படின்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த நிலைமை எந்த அளவுக்கு சீரியஸா இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். இது வெறும் செய்தித்தாள்கள்ல வர்ற தலைப்புச் செய்தி மட்டும் இல்லைங்க. இதனால நிஜமான பாதிப்புகள் இப்பவே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க, இந்திய அரசாங்கமே ஒரு வலுவான அறிவுறுத்தலை கொடுத்திருக்கு. அங்க இருக்கிற மாணவர்கள், டூரிஸ்ட்னு எல்லா இந்தியர்களும் எந்த வண்டி கிடைக்குதோ அதை பிடிச்ச உடனே ஈரானை விட்டு வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நிலைமை எவ்வளவு பதட்டமா இருக்குன்னு காட்டுது இல்லையா? பொதுவாவே உலக அளவுல ஒரு நிச்சயமற்ற நிலையை வரும்போது என்னாகும் தெரியுமா? முதலீட்டாளர்கள், அதாவது இன்வெஸ்டர்ஸ், அவங்களோட பணத்தை பாதுகாப்பான இடம்னு நினைக்கிற தங்கம் மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனால அதோட விலைகள்ல உடனடியா ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால பார்க்க முடியும். பல மாசமா பெரிய மாற்றம் இல்லாம ஒரு பேரல் $58க்கும் கீழே இருந்த கச்சா எண்ணெய் விலை திடீர்னு இப்போ $62 தாண்டி போயிருக்கு. இந்த திடீர் உயர்வு இந்த நாடுகளுக்கு இடையான அரசியல் பதட்டங்களுக்கு ஒரு நேரடியான எதிர்வினை தாங்க. அதே மாதிரி தாங்க தங்கமும் அதோட விலையும் ராக்கெட் வேகத்துல ஏறி ஒரு புது வரலாற்று உச்சத்தையே தொட்டுடுச்சு. இந்த மாதிரி பதட்டமான நேரங்கள்ல முதலீட்டாளர்கள் தங்கத்தை வாங்க ஓடுவாங்க, அதனால அதோட விலை பயங்கரமா ஏறிடும். சரி, எண்ணெய், தங்கம் எல்லாம் ஓகே. அடுத்துதான் நம்ம பார்க்க போறது பங்குச்சந்தை. இது எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்கு பரவுதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மள பலரும் பாதிப்ப நேரடியாக உணரும் இடம். ஆனா இது சில சமயம் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைமுகமா இருக்கலாம். நீங்க நியூஸ்ல சென்செக்ஸ் அல்லது நிஃப்டிய பார்த்துட்டு ஓகே மார்க்கெட் ஸ்டேபிளா தானே இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. ஒரு அனலிஸ்ட் இத ரொம்ப அழகா உள்காயம் அல்லது ஊமடின்னு சொல்றாரு. ஏன்னா மார்க்கெட் இண்டெக்ஸ்ல அதிக வெயிட்டேஜ் இருக்கிற சில பெரிய கம்பெனிகள் மட்டும் விழாம தாங்கி பிடிச்சுக்கும். அதனால இண்டெக்ஸ் பெருசா சரியாத மாதிரி தெரியும், ஆனா அதுக்குள்ள இருக்கிற பல பங்குகள் பெரிய அடிய வாங்கியிருக்கும். பாருங்க, நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா வச்சிருக்கிற HDFC பேங்க், ICICI பேங்க், L&T, ரிலையன்ஸ் மாதிரியான பெரிய பிரபலமான பங்குகள் கணிசமான சரிவை சந்திச்சிருக்கு. ஆனா மெயின் இண்டெக்ஸ் மட்டும் பெருசா விழாத மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இதுதான் அந்த உள்காயம். ஈரான் நிலைமை ஒரு முக்கியமான காரணமா இருந்தாலும் அதே நேரத்துல உலகத்துல வேற சில பெரிய பொருளாதார நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. உலக அளவுல பல அழுத்தங்கள், வரிகள்னு எல்லாம் இருந்த போதிலும் சைனாவோட எக்ஸ்போர்ட் மெஷின் முன்னை விட ரொம்ப வலுவா இருக்கு. அவங்க இந்த வருஷம் $1.2 trillion வர்த்தக உபரிய, அதாவது ட்ரேட் சர்ப்ளஸ் அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இது எப்படி அவங்களால முடியுதுன்னு கேட்டீங்கன்னா 3 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, அவங்களோட உற்பத்தி அளவு ரொம்ப பெருசு, அதனால செலவுகளை குறைச்சிடுறாங்க. 2வது, அவங்களோட கரன்சி மேல ரொம்ப கடுமையான கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. 3வது, இந்தியா மாதிரி புது சந்தைகளுக்குள்ள ரொம்ப ஆக்ரெசிவா நுழையறாங்க. சரி, உலகம் சீனான்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த எல்லாத்துக்கு நடுவுல நம்ம இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு? லேட்டஸ்டா வந்திருக்கிற டேட்டா நமக்கு ஒரு கலவையான ரிப்போர்ட் கார்டை தான் கொடுக்குது. இதுல நல்ல செய்தி என்னன்னா, டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன், அதாவது நம்ம சம்பளத்திலிருந்தும் கம்பெனி லாபத்திலிருந்தும் வர்ற வரி 9% அதிகரிச்சிருக்கு. இது மக்கள் சரியா வரி கட்டுறத காட்டுது. ஆனா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ், அதாவது பங்கு சந்தையில நாம வியாபாரம் பண்ணும்போது கட்டுற வரி, அது குறைஞ்சிருக்கு. இது போன வருஷத்தை விட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி குறைஞ்சத காட்டுது. நீங்க ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது WPI பத்தியும் கேள்விப்பட்டிருக்கலாம். அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது பெரிய பெரிய கம்பெனிகள் மொத்தமா பொருட்களை வாங்குற விலை. இதுக்கும் நாமளும் நீங்களும் கடைகள்ல கொடுத்து வாங்குற பொருட்களோட விலைக்கும் வித்தியாசம் இருக்கு. அது வேற கணக்கு. ஆக முக்கியமான விஷயம் இதுதான். உலகத்துல நடக்கிற நிகழ்வுகள் எண்ணெய் வெளியிலிருந்து ஆரம்பிச்சு உங்க ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கிற அலைகளை உருவாக்குது. இது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி வைக்குது. இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற சந்தை சூழல்ல நம்ம பணத்தை ரிஸ்க்ல இருந்து காப்பாத்திக்கிறது முக்கியமா, இல்ல இதுலயும் ஒரு வாய்ப்பை தேடி கண்டுபிடிக்கிறது முக்கியமா? யோசிச்சு பாருங்க.